மாந்திரிகம், தெய்வீகம் என்பது ஒரு பெரிய கடல். இதில் சில பேர் சொல்வது அப்படியே நடக்கும். நீங்கள் பார்க்கும் இந்த இளைஞரின் உடம்பில் அம்மன் பேசுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இது தகவலுக்கான பதிவு. நம்புவதும் நம்பாமல் போவதும், பணம் கொடுப்பதும் கொடுக்காமல் போவதும், சந்திப்பதும் சந்திக்காமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இதற்கும் சேனலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது தகவலின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது. உங்களுக்காக இந்த பதிவு. திருவாரூரிலிருந்து இளைஞர் உடம்பில் வந்து பேசும் அம்மன். என் பேரு விஜய். நாகாத்தம்மன் கோயிலேருந்து பேசுறேன். இது நாகாத்தம்மன் கோயில் சக்தி பீடம். இது கடந்த 20 வருஷமா இங்க அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. சென்னை, கும்பகோணம், வேதாரண்யம், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, வெளிநாட்டுல இருந்து வருவாங்க. யார வச்சு சொன்னா நாகாத்தம்மன் வச்சுதான் சொல்றேன். நாகாத்தம்மன் தான் என் உடம்புக்குள்ள வந்து பேசுவாங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்னா கடன் பிரச்சனை, அப்புறம் வந்து நோய்கள், கடன் பிரச்சனை, நோய்கள், எல்லா பிரச்சனைக்குமே இங்க தீர்வு கிடைக்கும். ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாதிரியான பூஜைகள் செஞ்சு வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு மதியம் 12 மணிக்கு இங்க அருள்வாக்கு சொல்லுவோம். இந்த ஊர் பேரு வந்து தீபங்குடி, திருவாரூர் மாவட்டம், குடவாசல் வட்டம். சென்னையில இருந்து வராங்கன்னா, இப்போ கும்பகோணம் வந்துட்டாங்கன்னா, கும்பகோணத்துல இருந்து திருவாரூர் பஸ் ஏறி அங்க இறங்கி அரசவனங்காடுங்கிற ஸ்டாப்ல இறங்கணும். திருவாரூர் பஸ் ஏறி அரசவனங்காடுங்கிற ஸ்டாப்ல இறங்கணும். ஆமா. நாகாத்தம்மன் கோவில்னு கேட்டா சொல்லுவாங்க. எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இங்க தீர்வு கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் குறைஞ்சதுக்கு வரும்போது அர்ச்சனை ஜாமம், அர்ச்சனை பொருள்லாம் எடுத்துக்கிட்டு எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வரணும். 3 எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வரணும். 3 எலுமிச்சை பழம் எடுத்தோம்னா அம்பாள் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கைப்பட்டதை வாங்கிட்டு போனாலே வீட்டுல ஒரு நிம்மதி கிடைக்கும், சுபிட்சமா இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிச்சு. கணவன் மனைவி பிரச்சனைன்றது சமீப காலமா ஆமா. என்ன மாதிரியான தீர்வு? கணவன் மனைவி பிரச்சனைகள்ங்கிறது குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள்னால அந்த மாதிரி இதெல்லாம் ஆகுது. அதுக்கு என்ன மாதிரி தீர்வு சொல்றதுன்னா, இப்போதைக்கு அம்பாள் வந்து எனக்குள்ள பேசுனாங்கன்னா அவங்க எல்லா தீர்வும் அதுக்கான முடிவை சொல்லி அதுக்கான பிரச்சனைகளை விலக்கி கொடுத்துருவாங்க. ஒரு 2 மண்பொம்மையில வாங்கி பூஜை பண்ணி நாங்க இத்தனை நாளுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தோம். அவ்வளவுதான். இங்க வந்து மாந்திரிகம் இந்த இதெல்லாம் கிடையாது. அம்பாளுடைய தெய்வ சக்தியினுடைய அருள்வாக்கு மூலியமா தான் இங்க எல்லாமே நடக்கும். அப்பா அம்மா வந்து குழந்தை இல்லைன்னு ஒரு 10 வருஷமா விரதம் இருந்தாங்க. நான் ஆண் குழந்தைய பிறந்தேன். காளியம்மன் ஒரு கோவில்ல விரதம் இருந்தாங்க. காளியம்மன் கோவிலுக்கு விரதம் இருக்கும்போது நான் வந்து கருவு தெரிச்சப்போ ஒரு பாம்பு வந்து இறந்துடுச்சு. பாம்பு இறந்ததுனால எல்லாமே சுத்தி இங்கதான் வீட்டுக்கு வந்து அடிக்கடி வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே புத்தாவே உருவாயிடுச்சு. இது எல்லாமே புத்து இருந்த இடம் தான். எல்லாமே புத்து இருந்த இடம் தான். நாங்க சும்மா விளையாட்டுத்தனமா விளக்கு போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்க இருந்தோம். திடீர்னு ஒரு கோவிலுக்கு போகும்போது நாகம் வெளியில வந்து படம் எடுத்துக்கிட்டு எனக்கு நேருக்கு நேரா வந்துடுச்சு. அன்னையில இருந்து அம்பாள் வந்து என் உடம்புக்குள்ள வந்தாங்க. இதோட 20 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து 7 வயசுல இருந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சு. ஆமா. இந்த இடத்துல நான் இருக்கேன், இந்த கோவில்ல நான் கோயிலை கட்டுங்க அப்படின்னு சொல்லி இங்க எனக்குள்ள அம்பாள் வந்து பேசி இங்க உள்ள அந்த பாம்பு சிலையெல்லாம் காமிச்சு கொடுத்து புத்துக்கு கீழே எல்லாமே இருந்தது. அந்த புத்து நாங்க இப்ப எடுத்துட்டோம். நாகங்கள்லாம் இங்க நிறைய வரும். புத்துக்கு கீழே அம்பாள் சிலை இருக்கும் போது அந்த சிலை தான் இந்த அம்மன், சின்ன அம்மன் சிலை. ஆமா. ஆமா. கோவில்ல சர்பங்கள்லாம் நேத்தி கூட வந்திருந்தது. எல்லாமே பார்த்துட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அந்த இடத்தையே நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். என் மேல நான் தூங்கும் போது மேல ஏறி படுத்துக்கும். நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அம்பாள் மேல இருந்து சர்பம் வரும் பாம்பு உருவத்துல. நீங்க அருள்வாக்கு சொல்லும் போது இப்போ பாம்பு உங்க மேல வந்து பாம்பு மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி
ஆமா, அது எனக்கு அம்பாள் வர வரைக்கும் தான் எனக்கு தெரியும். வந்துட்டா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கு தெரியாது. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு தெரியும். அம்பாள் வருவாங்க எனக்குள்ள அவங்க எவ்வளவு நேரம் இருக்காங்களோ அவ்வளவு நேரம் வரைக்கும் எனக்கு சரியான நிதானம் இருக்காது. எப்படி இப்போ வந்து போனதுக்கு அப்புறம் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கும். நான் தெளிவாயிடுவேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் இதா இருப்பேன். அப்புறம் நான் நார்மல் ஆயிடுவேன். உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க ஊர் மக்கள்? தெய்வமா பாக்குறாங்களா, எப்படி பாக்குறாங்க? நான் என்னை பார்த்து மத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அம்பாளுக்கு தொண்டு செய்யறது போலதான் நான் இருக்கேன், அவ்வளவுதான். மக்களுக்கு நல்லது செய்வேன், அம்பாளுக்கு தொண்டு செய்வேன், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன், அதை பத்தி நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டதும் கிடையாது. நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டதும் கிடையாது. அம்பாளுக்கு நான் பூஜை பண்ணணும், அம்பாள் என் மேல வரும்போது மட்டும்தான் நான் எப்படின்னு எனக்கு தெரியாது. அது முடிச்ச பிறகு நான் மற்றபடி என் வேலையை பார்த்துட்டு தான். எத்தனை நாட்களுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் முடியாது? நம்ம கிட்ட வந்தா இந்த பிரச்சனை பௌர்ணமி வரணும்ன்ற நாள் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க கோயிலுக்கு வராங்கன்னா இத்தனை நாள்ல வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை இத்தனை நாள்ல சால்வ் ஆகிடும், முடிஞ்சிடும். 3 வாரங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா 3 வாரத்துக்குள்ள பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க நடக்குது. இல்ல 2 வாரம்னா 2 வாரத்துல உள்ள பிரச்சனை முடிஞ்சிடும். ஒருத்தவங்களுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. கண்ணீர் விட்டு அழுகிறவங்களும் இருக்காங்களா? எல்லாம் அழுவாங்க, குழந்தை இல்லாதவங்களும் அழுவாங்க, பிரச்சனையை நினைச்சு அழுவாங்க. நிறைய பிரச்சனைகளை நினைச்சு இங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்போ திருமண தடைன்றது அவங்க ஜாதகத்துல இருப்பாங்க. நான் பண்ணாலும் திருமணமே ஆகாது. ஆமா, அவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு? இப்போ நாகதோஷங்கள் இருந்தா அம்பாளுக்கு பாலாபிஷேகம் பண்ண சொல்லுவோம். அப்புறம் அன்னதானம் ஒன்று சின்னதா பண்ண சொல்லுவோம். இங்க வரவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பண்ணிவிட சொல்லுவோம். அதே போல ஒரு தோஷங்களுக்கும் ஒரு மாதிரி நாங்க பூஜை பண்ணி பரிகாரம் செஞ்சு கொடுப்போம். பூர்வீக சொத்துக்கள்ன்றது ரொம்ப வருஷமாவே தெரியாம அண்ணந்தம்பிக்குள்ள தகராறு, சரி, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பிரச்சனையோட வர்றவங்களுக்கு நீங்க எத்தனை நாள்ல தீர்வு? அந்த மாதிரி பிரச்சனையோட வரவங்களுக்கு எத்தனை நாள்ல தீர்வு கிடைக்குன்னா, அதாவது உண்மை யாரு மேல இருக்கோ, தப்பு யாரு மேல இருக்கோ, அதை எடுத்து அம்பாள் நியாயத்துப்படிதான் நடத்தி கொடுப்பாங்க. ஒரு 5 நாள்னா 5 நாளுக்குள்ள அந்த பிரச்சனை முடியறதுக்கான வழி சொல்லுவாங்க. 10 நாள்னா 10 நாள்ல முடிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா கணவன்கள்லாம் ரொம்ப டெய்லி குடிச்சிட்டு மனைவிங்க போட்டு அடிக்கிறது, அது அவங்களுக்குள்ள நேரங்காலங்கள் சரியில்லைன்னா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, எங்க அம்பாள் முடிக்கயிறு கொடுத்தாவே அம்பாள் நாக்கால தான் முடிச்சு போட்டு கொடுப்பாங்க, கையால அங்க முடிக்கயிறு கிடையாது. ஏன்னா எனக்குள்ள வர்றது பாம்பு தானே, நாகத்தம்மன் தானே. அந்த நாக்கால முடிச்சு போட்டு கொடுத்து அந்த கயிறை கட்டி விட்டா 3 நாள்ல கூடி விட்டுடுவாங்க. ஆமா, இது சாத்தியமான உண்மை. இப்போ நீங்க உள்ளூர்ல இருக்கீங்க, இங்க இருக்க மக்கள் பார்ப்பாங்க. வெளியூர் ஆட்களுக்கு தொலைதூரத்துல இருப்பாங்க, வெளிநாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் உங்களை தொலைபேசியில தொடர்பு கொள்வாங்க. அந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது அவங்களோட பிரச்சனையை தொலைபேசி வழியிலே தீர்த்து கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவேன். நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கியமா வெளிநாட்டுல உள்ளவங்க தான் அதிகமா கோயிலுக்கு எல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. அவங்க முழுமையா நம்பி எல்லாமே செய்யறாங்க. அதே போல அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை முடிச்சு செஞ்சு கொடுத்துரும். நான் செய்யறத அம்பாள் செஞ்சு கொடுத்துருவேன். அமெரிக்கால இருந்து போன் பண்றாரு, அவர் கை கால இருக்கிறது கேன்சர் பேஷண்ட், அந்த மாதிரி போன்லயே இருக்கு. நான் அம்பாள்கிட்ட கேட்பேன், இவங்க பேரை சொல்லி இதே போல என்ன பிரச்சனை, அதை எப்படிமா தீர்த்து வைக்கிறதுன்னு கேட்பேன். அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு இதுதான் செய்யணும், அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணு, அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சா அவங்களுக்குள்ள பிரச்சனையை முடிச்சு கொடுத்துரும். அது நல்லாயே அவங்க அந்த கோயிலுக்கு வருவாங்க. இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துக்கு இதுல சம்பாதிக்கலாம்னு வர்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சம்பாதிக்கிறதுக்காக வர்ற நபர்களை எப்படி, இது பாவமா புண்ணியமா? யார கேக்குறீங்க? இந்த மாதிரி நபர்கள் அந்த ஆன்மீகத்துல உள்ளவங்களை கேக்குறீங்களா, இல்ல அவங்களுக்கு தவறு கேட்கிறேன்? மற்ற நபர்கள் ஆன்மீகத்துக்கு இதுல சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சம்பாதிக்கலாம் சொல்லல, இல்ல எங்களை கேட்க நானும் என்னைய சொல்லல.
ஆன்மீகத்துல இருக்க அந்த சாமியாருங்களை கேக்குறீங்களா இல்ல அவங்களை தேடி வர மக்களை கேக்குறீங்களா? ஆன்மீகத்துல இருக்க சில போலி சாமியார். அது அவங்களுடைய மைண்டை பொறுத்துதான் இருக்கு. அதாவது நியாயம் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க அப்படிதான், இவங்க இப்படிதான் தெரிஞ்சுங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கங்கள் எங்களுக்கு வராது. இன்னைக்கு பாத்தீங்களா, எல்லாம் வந்தாங்க, என்ன காசு கொடுத்தாங்க, என்ன காசுக்கு செஞ்சாங்க, கோயிலுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. எலுமிச்சம்பழம் மட்டும் தான் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு போவாங்க. நாங்களே யார்ட்டையும் காசு கேட்க மாட்டோம். அவங்களா கொடுத்தா வாங்கிக்குவோம், நாங்களா யார்ட்டையும் கேட்க மாட்டோம். தட்சணைங்கிறதே கிடையாது. ஆமா. இல்ல அந்த மாதிரி போலியா சம்பாதிக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது திருநங்கைங்கிறவங்க கடவுள் போலதான். அவங்கள பத்தி நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த ரஜினி அம்மா, அந்த சாமுண்டி மலைக்கெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்தவங்க தான். அவங்கள பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. இருந்தாலும் இந்த கலையரசன் ஒரு பையன் இது பண்ணிட்டு இருக்காருல்ல, அவருதான் கொஞ்சம் மன உளைச்சலை படுத்துறாரு. ஆன்மீகத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே மன உளைச்சலை படுத்தி விட்டு காளியை வந்து நேர்ல பார்த்தாங்கிறாரு. நிர்வாணமா பார்த்தன்றாரு. அதுதான், அதெல்லாம் சாத்தியம் ஆகாது. ஏன்னா கடவுளுங்கிறவங்க தான் ஜோதி வடிவத்துலதான் காட்சி கொடுப்பாங்க. அதாவது இந்த ரூபத்துலதான் இருப்பாங்கன்னா அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம்? இது தவறான வார்த்தை. இது சட்டப்படி வந்து தண்டிக்க வேண்டிய வார்த்தை தான். இருந்தாலும் நானா காளியை வழிபடுறேன்னா, அதனால காளியை வந்து நிர்வாணமா பார்த்தாங்கிறது அது சாத்தியம் கிடையாது. அது போய் அவனை மாதிரி யாரெல்லாம் வச்சுக்கவே கூடாது. பெஸ்ட். ஏன் அவருக்கு இந்த இது தேவையில்லாம அவர் வந்து சொல்றாரு, ஒரு இதை வந்து நிரூபிச்சு காமிங்கன்னு சொல்றாங்க. என்னால அது செய்ய முடியும், இது செய்ய முடியுங்கன்னா அப்ப சொல்றவரு செய்ய வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் மேல நான் குறையெல்லாம் சொல்லல. எனக்கு வந்து இந்த காளியை நேர்ல பார்த்தாங்கிறது வந்து என்னால ஏத்துக்க முடியாத ஒரு இது. அது வந்து இறைவன் வந்து ஜோதி வடிவத்துலதான் எல்லாமே இருக்காங்க. அந்த இறைவனே வந்து தவறான சொல்றதுங்கிறது அது ஏத்துக்க முடியாத ஒரு குற்றம். ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து ஜென்ம சனி இருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்? போற இடம் வந்து சுபிட்சமாவே இருக்காது. போற இடம் வந்து எதுவா இருந்தாலும் வீட்டை விட்டு தாண்டி போனாவே நிலை வந்து தலையில இடிக்கும். எது செஞ்சாலுமே நிம்மதி இருக்காது. அவன் வந்து எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் அந்த காசுல இருந்து நிம்மதியாக அவரால் இருக்க முடியாது. எல்லாமே நஷ்டத்துலதான் முடியும், பிரச்சனை தான் முடியும். கூட இருக்கவங்க எல்லாருமே எதிரியா மாறுவாங்க. ஆமா. இதுக்கு என்ன தீர்வுங்க? இங்க வந்து எல்லாருக்குமே இங்க வந்து நான் சரி பண்ணி கொடுக்கறதுக்கான அம்பாள் செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நான் எனக்குள்ள வந்து எப்படி அருள்வாக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் செஞ்சு கொடுப்பாங்க, செய்வாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி வந்துருச்சுன்னா பிரச்சனையா அவங்களுக்கு இன்பமா துன்பம்? துன்பம் தான் வரும். இன்பம் எப்படி வரும்? துன்பங்கள் தான் அதிகமா சோதிப்பாரா சாதிப்பார்? அவரு சோதிப்பாரு, கடைசியா சாதிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. கஷ்டத்தை கொடுத்து அவரு சிவனை வழிபட்டுக்கிட்டே இருந்தா அவர் நம்மளை விட்டு தன்னால வழியாயிடுவார். ஆனா இப்ப இந்த செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல் இதெல்லாம் உண்மையா இருக்கா? ஒருத்தர் மேல ஏவி விடலாமா? அப்படி ஏவி விட்டா அது எப்படி எடுத்துவீங்களா இங்க வந்தா? அதாவது செய்வனா பிள்ளை சூனியங்கிறது உண்மைதான். ஏவி விடுவாங்களா விட மாட்டாங்கிறது அது எனக்கு தெரியல. ஆனா இங்க வந்து நிறைய நோய்வாய்ப்பட்டு செய்வன குளர்னால நிறைய வந்து நாங்க வந்து மாந்திரிக தகுடு வந்து வீட்டுல போய் எடுத்து கொடுத்துருக்கோம். அம்பாள் வந்து எனக்குள்ள எடுப்பாங்க, அதுங்கிறது உண்மைதான். அப்புறம் கை கால் வந்து நோய் நொடிகளோட வருவாங்க, அது செய்வன குளர்னால பாதிச்சு வருவாங்க கோயிலுக்கு. அதை பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களே எடுத்து கொடுத்துருக்கீங்க? நான் எடுத்து கொடுக்க மாட்டேன், எனக்குள்ள அம்பாள் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல எந்த இடத்துல வச்சிருக்காங்க? ஆமா, அதை அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் எங்களால முடியும், நாங்க வைக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சூன்யம் செய்வினை வைக்கும் போது ஆட்களை எந்த அளவுக்கு தூக்கம் இல்லாம பண்ணுமா? செய்வனைகள் இருந்தா வீட்டுக்குள்ள வந்து தூக்கம் வராது. ஒரு பயம் வந்து பதட்டம் வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. வீட்டுல வந்து நிம்மதியா தூக்கம் வராது. அப்புறம் எது செஞ்சாலும் நிம்மதி கிடைக்காது, பிரச்சனை தான் வரும். எந்த காரியம் செஞ்சாலும் நல்ல குடும்பத்துல வந்து எவ்வளவுதான் நிம்மதியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போனாவே ஏன்டா போறோம்னு தோணும். தூக்கம் வராது, வீட்டுக்குள்ள இருந்தா நிம்மதி இருக்காது. வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நிறைய ஏதோ ஒரு கண்ணோட்டங்களுக்கு ஒரு சில மாதிரியே தெரியும். வீட்டுக்குள்ள வந்து சண்டை, வம்பு, தேவையில்லாத பக்கத்து வீட்டுல வந்து சண்டை போட்டுருக்கு. அந்த சண்டை இவங்களாலேயே தான் அவங்களுக்கு போகும். அதுதான் செய்வன வீட்டுல இருக்கிறது ஒரு அறிவு. எவ்வளவு நாள்ல எடுத்து கொடுப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனை? முதல் நாள் வருவாங்க, அவங்கள பரிகாரத்துக்குள்ள ஜாமான் என்னென்னமோ துண்ணூறு, குங்குமம், எலுமிச்சப்பழம், இதுல என்ன அந்த பரிகாரத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு சொல்லுவோம்.
மறுவாரங்கள் எடுத்து கொடுத்து மறுவாரங்கள் சரியாயிடும். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு 3 வாரம். செய்வனையை பொறுத்த வரைக்கும் அதிகமா சொந்தக்காரங்களே தான் வைப்பாங்களா? சொந்தக்காரங்களே வச்சுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எதிரிக்கு எதிரி இருக்காங்களே, எனக்கு நேரம் சண்டை போட்டா அவங்களுக்கு நேரம் சண்டை போட்டா இவன் அந்த மாதிரி அது மாத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. செய்வாங்க, சொந்தக்காரங்களும் வச்சுக்குவாங்க. என்ன இடம் பிரச்சனையில வைப்பாங்க, வீடு வந்து பாகத்தினால வைப்பாங்க. மக்களுடைய வளர்ச்சி பிடிக்காம கூட வைப்பாங்களா? ஆமா இருக்கும். வளர்ச்சி பிடிக்காமனா அவன் எதுக்காக சண்டை போட்டோம்னா அதுக்காக வச்சுட்ருவோம். ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, எனக்கு செய்வன எல்லாம் பண்ண தெரியாது, எனக்கு அனுப்பிச்சு விட்டுரும். அவ்வளவுதான். எடுத்து கொடுத்துரும், ஆனா அனுப்பிச்சிருவோம். இந்த திசையில தான் இருக்குன்றது அம்மன் உங்களுக்கு காட்டுவாங்க. என்னது செய்வனையா? அம்பாள் வந்து எனக்கு காட்ட மாட்டாங்க. என்கிட்ட உடம்புல வந்து நாகத்தம்மன் வராங்களே பாத்தீங்களா, அது இப்போ வந்து அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல எத்தனை அடியில இருக்கு, எவ்வளவு தூரம் போனா அதை எடுக்கலாம், அந்த இதெல்லாம் கரெக்டா அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வெடுப்பு போல இருக்கும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா எடுக்கும்போது அடுத்த வீடியோ போடும்போது நான் எடுக்கிறத காமிச்சு உங்களுக்கு போட்டுருவேன். இந்த ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவங்க ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்க மேல ஏறிடுவாங்களா? கண்டிப்பா. ரொம்ப பிடிச்சதுன்னா ஆன்மா வந்து ஒரு விஷயத்த சாதிக்கும்னு நினைச்சா அது இறந்துற கண்டிஷனை பொறுத்து இருக்கு. அந்த இதுதான் வேணும்னு ஆசைப்படுச்சுன்னா அவங்க பின்னாடியே தான் நிற்பாங்க. அவங்களுக்கு உடம்புலேயே பூந்து அவங்களுடைய ரத்தத்தை ஒரு சொட்டையும் குடிக்க கூட ஆரம்பிப்பாங்க. இப்பெல்லாம் இருக்கு. ஆனா ஆன்மா வந்து எல்லா ஆன்மாவும் கெட்ட ஆன்மாவும் சொல்ல முடியாது. ஒரு சில ஆன்மா நல்ல ஆன்மாவும். இளம் வயதுல தற்கொலை பண்ணிக்கிறாங்க இளைஞர்களுக்கு, ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான ஆக்சிடென்ட் ஆகி இறக்கும் போது தேவராத அத்தோடு தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆமா மற்றவர்கள் அவங்களை இழந்து வருத்தப்படுவாங்க. ஆமா இருக்கு, அப்படியும் இருக்கு. ஆனா திரும்பி அவங்களுக்கு மறுஜன்மன்றது இருக்குமா? மறுஜன்மங்கிறது வந்து இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அவன் 1000 பாவத்தை செஞ்சுட்டு போயிருப்பான், சாபத்தை வாங்கிட்டு செத்து போயிருப்பான். அவனுக்கு எப்படி மறுஜன்மம் கொடுக்க முடியும்? மறுஜன்மம் கொடுத்தாலும் அவன் கஷ்டம் தான் படணும் அடுத்த பிறவில. ஆனா கண்டிப்பா நல்லவங்களுக்கு எல்லாருக்குமே மறுஜன்மத்துல நல்ல வாழ்க்கை இருக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கு. புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மறுஜன்மங்கிறது உண்மைதான். வீட்டுல பொறுத்த வரைக்கும் விளக்கு ஏத்தல்னா என்ன மாதிரி பிரச்சனை வருது? விளக்கு ஏத்தல்னா மூதேவி வீட்டுக்குள்ள வருவதுல இருக்கும். வீட்டுக்குள்ள வந்து குப்பை இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஸ்மெல் இருக்கக்கூடாது. அப்பெல்லாம் இருந்தா வீட்டுல காசு பணம் வந்து தங்காது. விளக்கு ஏத்தாம இருக்குது அது காரணம். காசு பணம் தங்காது, வீட்டுக்குள்ள வந்து நல்லா ஒரு சுபிட்சமா, குடும்பம் வந்து கடாட்சமா இருக்காது. வீட்டுல பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதனால விளக்கெல்லாம் ஏத்திட்டா மகாலட்சுமி சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா, மகாலட்சுமி வீட்டுல இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்ல ராஜ வாழ்க்கை போறோம். உங்களுடைய நாகாத்தம்மன் அருள்வாக்க பொறுத்த வரைக்கும் மக்கள் எங்க வந்திருப்பாங்க? லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க, கனடால இருந்து வந்திருக்காங்க, சென்னையில இருந்து வருவாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க, கேரளால இருந்து வந்திருக்காங்க, ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. இந்த கோயில்ல அவ்வளவு பெரிய கோயில்லாம் இல்ல, தங்குற போல வசதி இல்ல. அங்க வெளியில எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் வந்து என்னை சந்திச்சுட்டு போவாங்க.